செப்டம்பர் 27க்கு பிறகு ஏன் அந்த பாஜகவை பக்கா மாசு விமர்சிக்கவே இல்லை? பதில் சொல்லுங்க. எப்படி நீங்க பேசுற மாதிரி மூச்சுக்கு 300 தட்டி டிவிக்கே அப்படின்னு பேசணுமா? ஏன்னா அவங்களுக்கு வேற வேலை இல்லை. உங்களுக்கு இந்த டிவிக்கை பற்றி சொன்னாதான் அவங்களோட வண்டி ஓடும். அது மாதிரி எங்கால இல்லை. அவர் எப்போ பேசணும் என்ன பேசணும் சொல்றதுக்கு நீங்க யாரு? முதல்ல நீங்க யாரு? ஒரு மண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத உங்களோட அந்த பேச்சை கேட்டுட்டு கை தட்டுறதுக்கு 2-3 பேர். கண்டிப்பா அவங்க உங்களோட பேச்சு கேட்டு கை தட்ட மாட்டாங்க. ஒர்க் முடிஞ்ச சம்பளம் கிட்டுமே அந்த சந்தோஷத்தில் தான் அவங்க கை தட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். சாதா பொங்கல், சிபிஐ பொங்கல், கையே கட்டி சரண்டர் தான். இவங்கெல்லாம் நம்மளை கேள்வி கேட்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு விடுகிற வாக்கை எந்த கொம்பாதி கொம்பனாலும் தடுக்க முடியாது அண்ணா. கண்டிப்பா தடுக்க முடியாதுண்ணா. அண்ணன் சாட்டை என்ன போடுற ஓட்டும், அப்புறம் உங்களோட தலைவர் இருக்குல்ல அவரை போடுற ஓட்டும், அப்புறம் அவங்கள சுத்தி இருக்கிற 4-5 பேர் இருக்காங்கல்ல அவங்க போடுற ஓட்டும் யாராலையும் தடுக்க முடியாதுண்ணா. ஆனா 39 ஓட்டை வாங்கிட்டு பெட்டியே திட்டு போயிருவாங்க. ராத்திரி பூரா தூக்கு விடாம அடிச்சு டார்ச்சர் பண்ணுங்க பாரு. அது மட்டும் என்னால தாங்க முடியலடா. அண்ணா பாத்துக்கோங்க, எலெக்ஷன் முடிஞ்சா நீங்க எல்லாம் தூசு மாதிரி பறந்து போயிடுவீங்க. ஒரு நடிகை நான் பேசணுமா? நான் பேசுற தாங்க மாட்டீங்க. நான் தனி மனித விமர்சனம் வேணாம்னு நினைக்கிறேன். அண்ணா இந்த புத்தி இல்லாத கழுதைங்க ஒரு கற்பனை கதைகளா சொல்லுவாங்க. அதெல்லாம் எந்த முட்டாளுக்கு வேணாலும் சொல்லலாம். ஆனா கொஞ்சம் அர்த்தமா சொல்லறதுக்கு புத்தி வேணும் அண்ணா. அது உங்கள யாருக்கும் இல்லைண்ணா. நான் என்ன பண்ணுவது மனுஷுக்குண்ணா?